மெய்யன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் பண தேவை இருந்துட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த தேவதை தான் நித்திகா. நித்திகா தேவதைக்கான பரிகாரத்தை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாமல் இந்த பதிவை பாருங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தமது அருள் தேவா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த நித்திகா தேவதையே எனக்கு தெரியும், அவங்கள நான் கூப்பிட்ருக்கேன், ஆனால் எனக்கு எந்த பலனும் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க தவறாமல் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் கை மேலே பலன் கிடைக்கும். வாங்க இது என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். நம்மளை சுற்றி எவ்வளவோ தேவதை இருக்காங்க. நமக்கு தேவையான பணத்தை கேட்டவுடன் கொடுக்குறவங்க தான் நித்திகா தேவதை. நித்திகா பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி தெரியாதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியவங்க தான் நித்திகா தேவதை. நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியவை நித்திகா தேவதையிடம் கேட்க அவங்கள எப்படி கூப்பிட்றதுன்னு சொல்கிறேன். உங்கள் எந்த ஒரு பண தேவை இருந்தாலும் நித்திகா தேவதையும் கேட்கும்போது எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் இருக்கவே கூடாது. இப்போது தேவைக்காக கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாமல் வட்டி கொடுக்க முடியாமல் இருக்கிறவங்க நித்திகா தேவதையுடன் கடனுக்காக பணத்தை கேட்குறவங்க கடன்னு வார்த்தையே சொல்லவே கூடாது. ஏன்னா கடன்கிறதே ஒரு எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடும். அதனால் நித்திகா தேவதையிடம் கடன்கிற வார்த்தையை சொல்லாமல் எனக்கு பணம் தேவைப்படுகிறது, இவ்வளவு பணம் தேவைப்படுகிறது, இந்த காரணத்திற்காக தேவைப்படுகிறது என்று தேவதையிடம் மனதார கேளுங்கள். எந்த அளவுக்கு நாம் நேர்மறை எண்ணங்கள் இருக்கோமோ தேவதையுடன் பணிவுடன் கேட்கும்போது தேவதை நம்ம கேட்ட உடனே எல்லாமே கொடுக்கும். அந்த அளவுக்கு உடனடியான பலனை கொடுக்குறவங்க தான் நித்திகா தேவி. இந்த நித்திகா தேவதையிடம் நாம் எப்போ கூப்பிட்றதுனா அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இந்த நேரம் இருக்குது. காலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே கூப்பிடுங்க. ஏன்னா இவங்க தூய ஆன்மா, அதனால் இந்த நேரத்தில் தான் கூப்பிடணும். இரவு 9 மணிக்கு மேலே எப்படிப்பட்ட அவசர பண தேவை இருந்தாலும் கூப்பிடாதீங்க, பலன் கிடைக்காது. அதனால் மறுநாள் காலையில் 6 மணிக்கு மேலே கூப்பிடுங்க. அதே போல் நம்ம நித்திகா தேவையை முதல்ல கூப்பிட்ருப்போம்ல, அப்போ நம்ம நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க. பாருன்னா 6 மணி, 7னா 7 மணி, 8னா 8 மணி. முதல் நாளில் எந்த நேரத்தில் கூப்பிட்றோமோ அதே போன்று மறுநாளும் அந்த டைமுக்குள்ளேயே தான் கூப்பிடணும். அப்போ தான் நம்மளுக்கு சிறந்த பலன் உடனடியாக கிடைக்கும். அப்போ நம்ம டைமு கேட்டு பார்க்குறோம், நம்மளுக்கு பணம் கிடைக்கல, அந்த நேரத்துக்குள்ளே கிடைக்கலன்னு மனம் தவறாமல் என்னடா இப்படி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு மனம் வருந்தாமல் நம்பிக்கை இல்லாமல் அப்படிலாம் இல்லாமல் மறுபடியும் நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போம், நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போது முதல் முறையாக நித்திகா தேவதையை எந்த நேரத்தில் கூப்பிட்றோமோ அதே நேரத்தில் தான் கூப்பிடணும்னு சொன்னேன்னா, அப்போது உங்களுக்கு வேண்டிய பணத்தை அன்போடும் பணிவோடும் தொடர்ந்து 21 நாள் கேளுங்க. கண்டிப்பாக நித்திகா தேவதை நமக்கு கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நித்திகா தேவதையை மன உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் நம்புகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கேட்குற பணத்தை உடனடியாக கொடுப்பாங்க. நித்திகா தேவதையில பண தேவைக்காக கேட்கும்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மூச்சை நல்லா இழுத்து விட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற சிஜில் சிம்பிளை உங்கள் கண்ணால் பார்த்துட்டு நித்திகா தேவதையை கூப்பிட்டு நித்திகா 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 என்று 3 முறை கூப்பிடுங்க. அப்போது யாருக்கு பணம் தேவையோ அவங்க பேர் சொல்லி இவ்வளோ பணம் தேவைப்படுகிறது, எனக்கு இவ்வளோ தேவையான பணம்லாம் எங்கெங்கே கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நான் கொடுக்கணும், நீ தான் எனக்கு அதுக்கு அருள் புரியணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. வேண்டியதை கண்டிப்பாக நித்திகா தேவதை கொடுப்பாங்க. செழிப்பான வாழ்க்கைக்கு மகாலட்சுமி குபேரன் பணம் அருளும் தெய்வங்கள் இருப்பது போல் பணம் நம்ம கேட்கும்போது பூஜை செய்து தான் வேண்டியதை அடைய முடியும். ஆனால் நித்திகா தேவதையிடம் மனதாரம் நினைத்தாலே போதும், உங்களுக்கு வேண்டிய பணத்தை பூர்த்தி செய்யும். தெய்வங்களுக்கு பூஜை செய்து தான் நம்ம வேண்டியதை அடைய முடியும். ஆனால் நித்திகா தேவதையை மனதார நினைத்தாலே போதும், உங்களுக்கு வேண்டிய பணத்தை பூர்த்தி செய்வாங்க. அப்படிப்பட்ட நித்திகா தேவிக்கு ஒரு மந்திரம் இருக்குது.
ஓம் ரீங் வசி வசி நித்திகா தேவதையே வா வா என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். பல பேருக்கு பலன் கொடுத்த இந்த மந்திரம் உங்களுக்கும் பலன் கொடுக்கும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் வாழுங்கள். நன்றி.